ஹாய் சில்லூஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாப்பி ஹோம். இன்னும் நம்ம சிட்டியில் பனி அவ்வளோவா போகலை. நிறைய பேர் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். குயிக்காக என்னோடய வெர்ஷனில் இம்யூன் பூஸ்டிங் ரசம் வெத்தலை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் புளி கரைச்சி வச்சுட்டு தக்காளியும் சாப் பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு ஓரமாக வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு மிளகு, சீரகம். மிளகு சீரகம் ரெண்டுத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு சீரகம் மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி வச்சா அதோட டேஸ்ட்டே தனி தான். இதை எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மிளகு சீரகம் நைஸாக அரைஞ்ச உடனே ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடு சேர்த்து இடிச்சிக்கோங்க. பின்னாடியே வெத்தலையில் இருக்கிற காம்பை கிள்ளிட்டு வெறும் வெத்தலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே அம்மியில் வச்சு 1க்கு 2ஆக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரையணுன்ற அவசியம் இல்லை. அரைச்ச எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பின்னாடியே காஞ்ச மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாமே பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் மிளகு, சீரகம், வெத்தலை, பூண்டு அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ண பிறகு ரசம் ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சைடில் பபிள்ஸ் வந்துச்சுனாலே நீங்கள் நிறுத்திடலாம். அப்புறம் என்ன, சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். உங்களோட கோல்டு காஃப் எல்லாம் பறந்து போயிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாப்பி ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.